ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்க முடியாது. அப்படி ஒரு நாள் எனக்கு வந்த ஒரு கால் என் லைஃபையே புரட்டி போட்டுருச்சு. என்ன ஆச்சுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா நீங்கள் என்னோட ஃபேமிலி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக நான் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு புது வேலையில் அப்படின்னு சொன்னேன். யூஸ்வலாக எனக்கும் இந்த வேலைக்கு போகிறதுக்கும் செட்டே ஆகாதுங்க. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணப்போ கோவிட் வந்துருச்சு. 3 மாதம் தான் நான் வேலை பார்த்தேன். ஸோ நான் அந்த வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துட்டாங்க, ஒரு பெரிய கரியர் கேப் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ இந்த ஒரு ஃபெப்பில் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், ரொம்ப நல்ல இன்ஸ்டியூஷனில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிதுங்க. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். ஒரு ரீசனபிளான பேக்கேஜோட எனக்கு ஒரு சூப்பரான வேலை. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட்டு டியூஸ்டே ஈவினிங் எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க. அந்த கால் நான் பேசி முடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வேலையை நான் விடணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த வேலை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் காலைல 8 மணிக்கு தாங்க எழுந்திருப்பேன். சமயத்தில் 10 மணி கூட ஆகும். பட் இந்த வேலைக்கு நான் போகணும் அப்படிங்கிறதுனால காலைல 4:30க்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவ்வளோ ஆசையாக பண்ணி ரொம்ப ரசித்து செஞ்சேன் அந்த வேலையை. பட் என்னால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல. அந்த வேலையை நான் விடுறப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த விஷயத்தை என் கையிலேருந்து ஒருத்தவங்க பிடுங்கி எடுக்கிறப்ப எப்படி வலிக்குமோ அந்த அளவு வலிச்சுதுங்க. இந்த நம்ம மனசில் நம்ம கனவு கண்ட விஷயம் நம்மகிட்ட அப்படியே ஒன்றுமே இல்லைன்னு ஆகிறப்போ ஒரு பெயின் வரும் இல்லையா, அது உடம்புலையும் ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் டைம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என் கூட நான் ஜாயின் பண்ணப்போ நிறைய பேர் சேர்ந்தாங்க வேலைக்கு புதுசாக. பட் என்னோடய கொலீக்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வேலை ஒன்றுமே புரியல, ரொம்ப நிறையா ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் எனக்குலாம் அப்படி தோணவே இல்லை. எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ ஈஸியாக இருக்கே இந்த வேலை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் செஞ்சேன். நான் ஒரு 5 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் ஒரு ஈவினிங்கில் எல்லாமே சுக்குநூறாக ஆகிடுச்சு. ஒரு 2 டேஸ் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலங்க. லிட்ரலாக என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, சாப்பிட முடியலை. அப்படியே ஒரு ரோபோ மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் ஃபோன் பண்ணி சொன்னப்போ அவங்கெல்லாம் உனக்கு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் எதுவுமே எனக்கு ஒன்றும் கன்வின்சிங்காக இல்லை. அவங்க கூட ஷேர் பண்ணதுக்கப்புறம் மனசு லேசாக இருக்குது. லைஃப்பில் ஜெயித்தவங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. பட் தோற்று போனவங்க தான் எப்படிலாம் போனால் தோற்று போயிடுவேன், அப்படி போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எப்படிலாம் போனால் தோற்க மாட்டிங்களோ அந்த வழியெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய்.